Good morning, champion. This is Professor Aswaran from Government College of Technology. I am my technical champion Veera Vijay along with me. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா லேடர்ல வந்துட்டு ஒரு சம் பார்க்க போறோம். என்ன சம் கேட்டிருக்காங்க? இது இன்ஜினியர் மெக்கானிக்ஸ்ல நமக்கு டிஎன்பிஎஸ்சி ஏஇல கேட்ட ஒரு சூப்பரான கொஸ்டின். லேடர் ப்ராப்ளம் சொல்லுவாங்க. என்ன கேட்டிருக்காங்க? On a ladder resting on a smooth ground and leaning against rough vertical wall, the force of friction acts. ஸோ ஃப்ரிக்ஷன் வந்து எங்கே ஆக்ட் ஆகும் அப்படின்றது தான் அது. ஃப்ரிக்ஷன் வந்து ஆக்ட் ஆனால் தான் நமக்கு இதுவாகும். அப்போ வந்து ஒரு இது கிரவுண்டு, இது வால் கிரவுண்டு வால் அப்படின்றது தான் தெரியும். கிரவுண்ட் இருக்கு, வால் இருக்கு அப்படின்றது சரியா? ஸோ டுவர்ட்ஸ் அ வால் அப்படின்றத தெரியணும். அப்பர் எண்டா டவுன்வர்ட் அட்டிட் அப்பர் எண்டா அப்படின்றத பார்க்கணும். ஸோ டுவர்ட்ஸ் அ வால் அட் த அப்பர் எண்ட், டுவர்ட்ஸ் அ வால் அட் லோயர் எண்ட் அப்படின்றத டுவர்ட்ஸ் அ வால் எப்படி வருது அப்படின்றத பார்ப்போம். இப்போ டுவர்ட்ஸ் அ வால் போய் நம்ம கிரவுண்ட் இருக்கு, இப்படி தான் லேடர் போடணும். லேடர் போகும்போது டுவர்ட்ஸ் அ வால் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டுவர்ட்ஸ் அ வால் அப்படின்னு வரணும்னா இதுதான் வால் நோக்கி வரணும் அப்படின்னு அப்படி வரணும். ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் அதுக்கான சாத்தியக்கூறு இல்லவே இல்லை. ஏன்? சரிஞ்சு விடும்போது இவன் இப்படிதான் சரிஞ்சிட்டு போறான், இவன் நகர்றது இப்படிதான் நகருவான், ஆப்போசிட்ல ஃப்ரிக்ஷன் வரும். அப்ப ஃப்ரிக்ஷன் வந்து டுவர்ட்ஸ் அ வால் வந்து வராது, இது வராது. ஏன் வராது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க சொல்லியிருக்கான், செக் வச்சிருக்கான் நமக்கு. கிரவுண்ட் வெறும் கிரவுண்ட் கிடையாது, அது என்ன கிரவுண்டு? ஸ்மூத் கிரவுண்ட் அப்படின்ட்டான். ஸ்மூத் கிரவுண்ட்னா கண்டிப்பாங்க ஃப்ரிக்ஷன் வராது. ஸோ இது தப்பு. ஸோ வந்து இவன் வந்து வரமாட்டான் டுவர்ட்ஸ் அ வால் அட் த லோயர் எண்ட், அவன் கிடையாது. சரி, இப்போ டுவர்ட்ஸ் அ வால்ன்றதுக்கு அப்படி நம்ம ரெண்டு டுவர்ட்ஸ் அ வால் அப்படின்றது பாசிபிலிட்டி கிடையவே கிடையாது. இவனும் கிடையாது அப்படின்றது. இப்போ இவன் சரிஞ்சு கீழே விடும்போது இவன் விழுறது இந்த திசையை நோக்கி வரும். அப்போ ஃப்ரிக்ஷன் வந்து எது திசை? விழுறது கீழே வருவான், ஃப்ரிக்ஷன் வந்து எது திசையில வரும்? அப்ப அப்பர் அப்பர் எண்ட் அப்படின்றது தான் ஆன்சர். அப்பர் அட் அப்பர் எண்ட் தான் ஆன்சர். அப்ப ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். சரியா? சோ இதான் ஏணி இருந்தது, ஏணி சறுக்கி வந்தது. ஏணி சறுக்கி விடும்போது எப்படி போவோம்? இங்க கீழே சரியும், இங்க அவே ஃப்ரம் த வால் சரியும், இங்க டவுன்வர்ட் சரியும். இது வந்து கீழே விழுறது சரீர ஃபோர்ஸ், இது சரீர ஃபோர்ஸ். ஆனா ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து என்ன ஆகும்? ஆப்போசிட்ல ஆக்ட் ஆகும். ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து ஆப்போசிட்ல ஆக்ட் ஆகும். அப்ப இங்க ஏன் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் வரல? ஸ்மூத்னால வரல. இங்க வந்து அப்பர் அட் அப்பர் எண்ட் தான் ரைட் ஆன்சர். திஸ் இஸ் த ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ இன்னைக்கு லேடர் ஒரு ஏணி வந்து வலிக்கு விழுந்தா மேல இருந்து கீழே இறங்கும், கீழே இருக்கிறது தள்ளி போகும் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து எது திசையில் ஆக்ட் ஆகும், எது திசை ஆக்ட் ஆகும்போது அப்பர் அட் அப்பர் எண்ட் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதை கற்றுக் கொடுத்த ஸ்ரீ விஜய்க்கு, வீர விஜய்க்கு தேங்க்யூ ஸோ மச்.